அறிஞ்சு கொள்ளணும். பொறுமைக்கும் சோம்பல் தனத்துக்கும் பெரிய உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி சோம்பல் தனத்தை பொறுமை நினச்சிக்குவோம். அதை மட்டும் ஒரு நிமிஷம் காட்டிட்டு சத்தியத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம் பாருங்க. காலையில் எழுப்பிவிடுவோம் பையனை, ஏய் ஞாயிற்றுக்கிழமை நேராச்சு, சர்ச்சுக்கு நேராச்சு, சாமருமா பாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, பொறுமையாக போவோம், என்ன அவசரம், பொறுமையாக சர்ச்சுக்கு போவோம். இது பொறுமை இல்லை, இது என்னது, சோம்பேறித்தனம். நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்க வேண்டிய அல்லது நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் அநேகம் உண்டு. அதை அந்தந்த நாளில் கரெக்டாக பங்க்சுவாலிட்டியாக செஞ்சோன்னு பாருங்க. அதை நம்ம தள்ளி போடுறது பொறுமை இல்லை, அது பேர் என்னது, என்ன நீதிமொழியில் போட்டிருக்கு, தன் வேலையில் அசதியாக இருக்கிறவன் அலிமனுக்கு சகோதரன், தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்பான். ஆனால் அப்படினால பொறுமை என்பது ஒரு காரியத்தை தள்ளி போடுறதோ, ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கிறதோ, ஒரு காரியத்தை சரியான நேரத்தில் நம்ம செய்யாமல் இருப்போம், அது பொறுமை இல்லை, அது பேர் சோம்பல்தனம்.